தெலங்கானா மாநிலத்தில் நிதி திட்டம் என்ற பெயரில் ஊர் முழுவதும் பணத்தை வசூலித்துவிட்டு கணவர் எஸ்கேப் ஆனதால் பாதிக்கப்பட்டவர்கள் மனைவியை பிடித்து மரத்தில் கட்டி வைத்து கொடுமைப்படுத்திய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டம் தாமரகிட்டா பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தகுமாரி. இவர் ரசோல் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் ஆசிரியையாக வேலை செய்து வருகிறார். அவரது கணவர் பிரபாகரர் நிதி திட்டம் என்ற பெயரில் பல கிராமவாசிகளிடம் இருந்து பணத்தை வசூலித்திருக்கிறார். சிறிது பணம் சேர்ந்ததும் பணத்தை எடுத்துக்கொண்டு மனைவியை அம்போவன விட்டுவிட்டு ஊரை விட்டே ஓடிவிட்டார். இதனால் பணத்தை இழந்து பாதிக்கப்பட்ட கிராமவாசிகளில் சிலர் கும்பலாக வந்து பிரபாகரின் மனைவி வசந்தகுமாரியிடம் பணத்தை கேட்டு தகராறு செய்து வந்தனர். இந்த நிலையில் வசந்தகுமாரி வழக்கம் போல அங்கன்வாடி மையத்திற்கு வேலைக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது பணத்தை இழந்த கும்பல் அங்கன்வாடி மையத்திற்கு வந்த வசந்தகுமாரியின் தலைமுடியை பிடித்து இழுத்து வந்து அங்கிருந்து மரம் ஒன்றில் கயிற்றால் கட்டி உள்ளனர். பெண் என்றும் பாராமல் அந்த கும்பல் வசந்தகுமாரி மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தன் கணவரின் மோசடியில் தனக்கு பங்கு இல்லை என்றும் அவர் மீண்டும் மீண்டும் மன்றாடிய போதும் தாக்குதல் நடத்தியவர்கள் சிறிதும் கருணை காட்டாமல் கொடுமை செய்துள்ளனர். மேலும் அந்த கும்பல் வசந்தகுமாரியின் தலைமுடியை வெட்டி கழுதையின் மீது ஏற்றி கிராமம் முழுவதும் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப் போவதாக மிரட்டியுள்ளனர். சுமார் 1 மணி நேரம் நிகழ்ந்த இந்த கொடுமை குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊர் பெரியவர்கள் தலையிட்டு வசந்தகுமாரியை விடுவித்தனர். கிராம மக்கள் அங்கு கூடுவதை அறிந்ததும் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட வசந்தகுமாரி காவல்துறையை அணுகி புகார் அளித்துள்ளார். போலீசார் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். பிரபாகரிடம் பணத்தை இழந்து பாதிக்கப்பட்ட கிராமவாசிகளே வசந்தகுமாரி மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இருப்பினும் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு அப்பாவி நபரை குறிவைத்து தாக்குவது கடுமையான குற்றம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்களை தூண்டியுள்ளது. இதற்கு பொறுப்பானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.